இந்த போராட்டத்தை இன்றைய விஜயத்தின் நோக்கம் இன்றைக்கு இந்த கையெட்டி இந்த பகுதிக்கு வந்ததுக்கான நோக்கம் உண்மையிலே நாம் வந்தது இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு அழைத்தல் தந்ததை வர சொல்லி நீங்கள் வந்து இப்படி கதை போகணும்னு சொல்லி அப்போ நானும் விரும்பி தான் வந்தேன். நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கச்சேக்கு ஒருக்கா வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வேற இல்லை இது புலியான இடம் என்ன தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வர இல்லை. இன்றைக்கு இதுதான் உண்மையான கிறிஸ்தவியார பூமி என்ன நாங்கள் உண்மையாக தனத்துக்கு தெரியாது எந்த இடம் கிறிஸ்தவியார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி. அது இவ்விடத்திலே சனத்துக்கு தெரியும். இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது. சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியிலே அந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்ஸவிஹாரன். எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்ஸவிஹாரன்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்கு. எல்லா அத்தாட்சிகள் எங்கள்கிட்ட இருக்கு. என்றாலும் அந்த இப்போ புது கோவில் கட்டின சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறார். அவர் என்னென்றால் நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிற்பாடுறார். புறா இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினார். அப்போ அது மகா புலை. அது சாமி மேலே எப்படி இந்த புலை செய்யக்கூடாது. சாமி மேலே என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமி மேல் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டி இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது. ஆர்டி மிதம் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் இதுவும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ அரசாங்க அதிபர் காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்காரு. அந்த விஹாரியை காணியை 4 கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இதை பற்றி இப்படி தான் இது 4 கட்டமும் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதுவரையும் நீங்கள் அதை போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லது உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு இந்த போராட்டம்? நான் எவ்வளவு முயற்சி பண்றேன். நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண அப்புறம் தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமி எல்லாம் கதைச்சோம். நேற்று முந்தினால் இல்லை இல்லாட்டி இவ்வளவு காலம் இல்லை ஒரு தானே கதைக்காம இருந்த இப்போ இருக்கிற இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமியும் இப்போ நேற்று முந்தினால் கதைச்சு வந்தவர். இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம். என்ன மாதிரி அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கு அது நாங்கள் இது தொடர்ந்து செய்வோம். சாது என்னென்னா தொடர்ச்சியாக இது போராடுறதுக்கு கேட்ட எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கணும்ன்றதையும் தெளிவாக இருக்க சொல்லிடுங்க. போலீஸ் மூலமோ அல்லது ராணுவ அது மாதிரி நான் சிங்களத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வாடவாகனத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார். அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்றது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டது என்ன பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டது என்ன எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது. எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் என்னும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாட்டி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இந்த போராட்டம் இப்போ ஒரு மாதம் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அதை செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அதை செய்ய அதை விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம்.